நாங்கள் ஒரு 3 பேர் உட்காந்துருக்கோம், தெரியலையா அவங்களுக்கு அப்படின்னு இங்கே வந்திருக்கிறாங்க. இவங்களும் ஓசூர் தான். அம்மா மணிமேகலை அவர்கள், ஓசூர் மணிமேகலை ராஜன்னு நான் சொல்லுவேன், ஓசூர் மணிமேகலைன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தொலைபேசியில் சொல்லி ஓசூர் மணிமேகலைன்னு போடுங்கன்னு போனேன். தமிழ்ச்செம்மல், தமிழக அரசுடைய தமிழ்ச்செம்மல் விருது பெற்றவர். இன்னும் சொல்ல போனால் இவர் ஆங்கில பேராசிரியர். ஆனால் தமிழில் என்ன பண்ணுறாருன்னா 1000 விருத்தங்களை எழுதி பாவலர் மணி பட்டம் இங்கே வாங்கியிருக்கார், பிரான்ஸ்லேருந்து வாங்கியிருக்கிறார். பிரான்ஸ் பாவலர் பயிலரங்கத்தில் பாவலர் மணி பட்டத்தை வாங்கியவர் ஆங்கில பேராசிரியராக. எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அவங்கள்ட்ட சொல்லுவோம், ஒரு ஆங்கில பேராசிரியர் தமிழில் கவிதை எழுதுறீங்க, இந்த மாதிரிலாம் எழுதாதீங்க, நீங்கள் முறைப்படி எழுதணும்னு அவர்கிட்ட சொல்லி. ஆனால் நம்ம சொன்னதை கொஞ்சம் கேட்பாங்க, எதை சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அதன்படியே சென்று அந்த மன உறுதியோடு அந்த டார்கெட்டை முடிச்சாங்க, அந்த இலக்கை முடித்தாங்க. முடிச்சுட்டு அந்த பட்டத்தையும் அவர் வாங்கியிருக்கிறார். சிறந்த பெண்மணி, ஓசூர்ல சிறந்த பெண்மணின்னு இப்போ சென்ற வாரம் தான் அவங்க மகளிர் தினத்தன்னைக்கு அவங்களுக்கு அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, விருது. நிறைய விருதுகளுக்கு சொந்தக்காரர். வீட்டுக்குள்ள போனீங்கன்னா வெறும் விருதாவே இருக்கும். நிறைய நூல்களை எழுதியிருக்கின்றார். தன்னம்பிக்கை பேச்சாளர், நிறைய இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பேசக்கூடியவர், அவர்கள்ட்ட பேசக்கூடியவர். குழந்தைகளுக்கான கவிதைகளையும் கட்டுரைகளையும் நிறைய எழுதியிருக்கிறார். நிறைய மிகச்சிறந்த ஒரு அறிவாளி, பெண்கள்ல மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக திகழக்கூடியவர் மணிமேகலை அவர்கள். அடுத்து அவங்க கலைச்செல்வி வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அம்மா ஓசூர் மணிமேகலை அம்மா வாங்க, உங்களுடைய வாழ்த்து. எனக்கு முன்னாடி பேசிய மோகன் ஐயா, சகோதரர் மோகன் சகோதரர் அவர்கள் பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு ஆரம்பத்திலேயே பயந்துட்டாரு. அவருக்கு படபடப்பு வந்துருச்சு. இறைவன் திருமணத்தை பார்க்க தான் நீங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சமாளிச்சீங்க சகோதரர். நீங்க ரொம்ப நல்லா சமாளிச்சீங்க. ஆங்காங்கே ஆண்களை பாருங்க, அங்கங்க கொஞ்சம் பேர் தெரியுறாங்க, அங்கங்க அவ்வளவுதான். அப்புறம் 3 பேர் தான் இருக்கிறாங்க நாயன்மார்கள், 60 பேர்ல அவங்க 60 இவங்க 3 அப்படின்னு. எங்களுக்கு 30% இடஒதுக்கீடு இன்னும் நீங்க கொடுக்கலையே, அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க? என்ன பேச்சு பேசுறாரு பாருங்க. அந்த 60 பேருக்கு வருவதற்கும் அவர்களுடைய தாய்மார்கள் தான் காரணம். அதையெல்லாம் வரலாற்றுல நம்ம படிக்கணும். அப்புறம் கண்ணு என்னையா கண்ணு, உடல் இளமையவே கொடுத்து தன்னை முதுகிழவே ஆக்கி கொண்டாடே அந்த காரியம் அமையாது. அதை விடையா நீங்க சொல்றது? சரி, முகமது மலரெனவே, முழுமதி அழகெனவே, அகமது நிறைவெனவே, அமுதென மொழி நமதே, நிகரிலை உலகினிலே, நினைவலை பெருகிடவே, புகழென வருகையிலே, பொழியுது பெருமிதமே அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். ஆன்மீக மன உறுதியில் விஞ்சி நிற்பவர் ஆண்களா பெண்களா என்று இரு பக்கமும் எங்களை அமர வைத்துவிட்டு ஆழ்கடலின் அமைதியுடன் அர்த்த நாரீஸ்வரராய் நடுவில் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கு அன்பு வணக்கம். அவரை எதுல நான் இப்ப சேர்த்துக்கிறது? நல்லா கேளுங்க. மன உறுதினா கிலோ என்ன விலை என்று கேட்கும் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க இந்த 3 பேருக்கும் என்று அமர்ந்திருக்கும் எதிரணி சகோதரர்களுக்கும் எங்களை உற்சாகப்படுத்த இங்கு வந்திருக்கும் அருமையான பெரியோர்கள், பெண்கள், மாணவ செல்வங்கள், இளைஞர்கள் அனைவருக்கும், தங்கவேலு ஐயா அவர்களுக்கும், விழா அமைப்பாளர்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த நல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடுகு பொட்டலங்களாய் இருக்கும் எதிரணி சகோதரர்களே, கடுகு பொட்டலங்களாய் இருக்கும் எதிரணி சகோதரர்களே, இந்த கடுகு பொட்டலம் என்னன்னு நான் கடைசியில சொல்றேன். தாளிக்கிறதுக்கு உபயோகமா இருக்குமா? கடுகுன்னு அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டாங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு தானே வேணும். தாளிக்கிறதுக்கு வேணும், ஆனா அது பொட்டலமா இருந்துச்சுன்னா எப்படிங்கிறத நான் கடைசியில சொல்றேன். தலைப்பை நல்லா கவனிங்க எல்லாரும். ஆன்மீக மன உறுதியில் ஆன்மீகத்தில் விஞ்சி நிற்பவர்னு கொடுக்கல ஐயா, நமக்கு நடுவர் ஐயா. மன உறுதியில் விஞ்சி நிற்பவர்கள். மன உறுதி என்று பொதுவாக, ஆன்மீகம் மட்டும் விட்டுருங்க, பொதுவாக நம்ம பார்த்தா அனைத்து உணர்வுகளிலும் இருப்பவர்கள் பெண்கள் தான் என்பது உலகு அறிந்த உண்மை. இது உங்களுக்கு இன்னும் தெரியல. உங்ககிட்ட
இருக்கா வந்துருக்க மாட்டாங்க. இல்ல இன்னைக்கு வந்து இங்க யாரும் கட்டப்பட்ட சட்டை இல்ல, அங்க இருக்கிறாரு, அதான் ஐயா இருக்கிறாரு. உங்களுக்கு கட்டம் போட்ட சட்டை, பிளைன் கலர் சட்டை, இத மாத்த கூட உங்களுக்கு மன உறுதி இல்லை. எந்த காலத்துல இருந்து இதே போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? கலர் கலரா போட்டாங்க யாரும் ஒரு மாதிரியா பாப்பாங்க, அதனாலதான். அப்பயும் கலர் தான், கலரு கட்டம் போட்ட சட்டை தான். வேற என்ன வந்திருக்கு யோசிச்சு பாருங்க. ஆன்மீகம் என்பது மதத்தை பின்பற்றுவது மட்டுமல்ல, சுயத்தை உணர்தல். சுயம் நம்மள உணரணும், அதுதான் ஆன்மீகம். உள்ளுணர்வு, இந்த பிரபஞ்சத்தோட இணைந்திருப்பது, இதையெல்லாம் யோசிக்க எங்களுக்கு முதல்ல நேரம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. அந்த காலத்திலேயே ரிக்வேதத்துல பல பெண் ஞானிகள் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் தத்துவ ஞான சொற்பொழிவு ஆற்றுறப்போ ஆண்களை மிஞ்சி உயர்ந்த நிலை பெற்றுள்ளனர் என்பது ஆதாரங்கள் கூறுகின்றன. அவர்களை நான் சொல்லல, ஆதாரங்கள் வரலாற்றில் இருக்கிறது. ஆய்வு கட்டுரையில் எழுதியிருக்கிறார்கள். பெண்கள் உணர்வு பூர்வமான பட்டு கொண்டிருப்பவர்கள். அவர் சொன்னார், சும்மா கல்யாணத்தை சாமி கல்யாணத்தை பார்த்தா இங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு. அதையும் தாண்டி உணர்வு பூர்வமாக வந்திருக்கிறாரு. திருக்கையிலைக்கு கால்களால் நடந்து வந்தால் புனிதம் கெட்டுடும் சொல்லிட்டு தலையாலேயே நடந்து சென்ற புனிதவதி என்ற காரைக்கால் அம்மையாரின் மன உறுதி எப்படிப்பட்டது என்று உலகமே அறிந்திருக்கிறது. அவர் இசைத்தமிழால் இறைவனை முதலில் பாடியவர். முதலில் இசைத்தமிழால் பாடியவர் காரைக்கால் அம்மையார். எவ்வளவு அந்த மன உறுதி. அடுத்து இன்றைய அதுக்கப்புறம் வந்த அந்த பதிக உரைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அவரை பின்பற்றி தான் இயற்றப்பட்டன. அதையும் நம்ம இங்க பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம். அவர் பெரிய பட்டியல் போட்டாரு. நடுவர் அப்படியே பெருமையா சொன்னாரு, நான் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறை நான் பதமா கொடுத்துட்டேன். அதெல்லாம் விடுங்க. ஒரு கணவர் இறை நம்பிக்கை இல்லாதவர், கோயிலுக்கு வரமாட்டாரு, வீட்டில் விசேஷம் வந்தாலும் சாமி கும்பிட மாட்டாரு. மனைவி பொறுமையா இருக்கிறா. அவ பாருங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க போல இருக்கீங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. மனைவி பொறுமையா பல ஆண்டு அவங்க பாட்டு கோயிலுக்கு போறாங்க, பூஜை செய்யறாங்க, வழிபாடு, கணவனை எந்த தொந்தரவும் படுத்தலை, அவங்க பாட்டு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல கணவர் மனம் வாரி இறை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. கோயிலுக்கெல்லாம் வர்றாரு, மனைவி குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போறாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தினமும் குளிச்சுட்டு பூஜை ஏரியில போய் அப்படியே மனமுருகி சாமியை கும்பிட்டுட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பாரு. நான் ஜெயிச்சிட்டேன் என்று சாமியிடம் ரகசியமாக சொல்கிறாள் அந்த மனைவி. கணவனிடம் சொல்லல, நான் ஜெயிச்சிட்டேன் பாருங்க அப்படின்னு சாமி கிட்ட அந்த மன உறுதியோட ரகசியமா சொல்லி புன்னகைக்கிறாள் அந்த மனைவி. இது கதை கிடையாது, நான் என்னமோ கதையை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, நிஜம். அந்த கணவர் வேறு யாரும் அல்ல நடுவர் அவர்களே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர். அந்த கணவர் வேறு யாரும் அல்ல, இதோ போட்டோ வீடியோலாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறாரே என் கணவர். அவர்தான் அந்த கணவர். எதை பற்றியும் கவலைப்படாமல் இறை வழிபாட்டில் மன உறுதியுடன் நின்ற அந்த மனைவி நான் தான். இங்கே இதை நான் உண்மையாக பதிவு செய்கிறேன். இதே போல காரணமே அவர்தான். அதனால உங்களுக்கு பிடிச்சவர்னு சொல்றேன். இல்ல இப்ப நான் சொன்னபடியே கைதட்ட ஆரம்பிச்சாங்க இல்லையா, அப்ப எத்தனை பேர் வீட்டுல இது நடந்திருக்கு பாருங்க. எத்தனை குடும்பங்கள் அந்த பெண்களால், அந்த பெண்களின் ஆன்மீக பற்றால் புரிதலுடன் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த கணவனோட அவங்க சண்டையெல்லாம் போடல, புரிதல், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட அவங்க எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கிறது கண் முன்னாடி உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டி சொல்லிட்டேன். நேத்தோட தொடர்ச்சி மாதிரி இருக்கு எனக்கு. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். இந்த பாட்டு தெரியாதவங்க யாருமே இல்லை. எத்தனையோ ஆண்கள் முருகன் புகழை மனம் உருகி பாடியிருக்கிறார்கள், பாடகர்கள் பாடியிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நான் தலை குனிந்து வணங்குகிறேன். உண்மையிலே அவர்களெல்லாம் நாம் போற்ற வேண்டும். ஆனால் அந்த முருகனையே சிரிக்க வச்சுட்டாங்க இல்லையா, யாரு? நம்ம பெண்கள். அந்த முருகனையே சிரிக்க வச்சு நம்மை மகிழ வைத்து பாடியவர் சூளமங்கலம் ராஜலட்சுமி அம்மாவும் சுசிலா அம்மாவும். உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை, அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை. எப்படிப்பட்ட அன்பு! பஞ்சமில்லாத அந்த அன்பு
உருகி உருகி அந்த இறைவனை வழிபடும் அந்த உறுதி, இதற்கு மேல் என்ன எடுத்துக்காட்டு வேண்டும் நடுவர் அவர்களே? அடுத்து ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். சிவ பூஜையில கரடி நுழைஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. மனம் மொழி உடலால், ஐயா சொன்ன மாதிரி மனம் மொழி உடலால் இறைவனை வழிபடணும். மனம் அலப்பஞ்சா நமக்கு கரடி நுழைஞ்ச கதை தான். நடுவர் முதல்ல சொன்னார் இல்லையா, அங்கே வந்தவுடனே எல்லாம் புடவையை பார்க்குறோம், அதை பார்க்குறோம், சாமி கும்பிட எப்படி இருக்கிறோன்னு. அது மாதிரி இப்போ ஒரு வீட்டுக்கு பண்டிகை வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் எல்லா மதத்தையும் தான் சொல்றேன், இந்து மதத்தையும் மட்டும் சொல்றேன், எல்லா மதத்தினரையும் சொல்றேன். ஒரு வீட்டில் பண்டிகை வந்தது, என்ன பண்ணுவாங்க? இந்த இங்கே இருக்கிற பெண்கள் கிட்ட கேட்கலாம், என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கம்மா, என்ன பண்ணுவீங்க? வச்சதுமே எழுதோட செஞ்சிருவாங்களா? காலையில் தலைக்கு குளிக்க வேண்டாமா? நாங்க காலையில் எழுந்து தலைக்கு, அதுதான், அது மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம். காலையில எழுந்து தலைக்கு குளிச்சு வீட்டை சுத்தம் பண்ணி கோலம் போட்டு விளக்கேற்றி அந்த பண்டிகைக்கு ஏற்ற பலகாரமோ பாயாசமோ சொல்ற பட்சணமோ பண்ணி சாமி படத்துக்கு பூ போட்டு பொட்டு வச்சு விளக்கேற்றி படைக்கிற வரையில அப்பா எனக்கே மூச்சு வாங்கு. இவ்வளோ வேலையும் அந்த பெண் செய்யறா, இவ்வளோ வேலையும் ஒரு பண்டிகையில ஒரு பெண் செய்யறா. இந்த ஆண்களை கேட்கிறேன், இவங்களையும் கேட்கிறேன், அங்கங்க உட்கார்ந்து அமர்ந்திருக்கிற ஆண்களையும் கேட்கிறேன். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? எனவே முடிச்சிடலாம். இதை மட்டும் சொல்லிடுறாங்க. என்ன பண்ணினாங்கன்னு தெரியும் நடுவர் அவர்களே உங்களுக்கு. அவங்க என்ன ரிமோட்டை கையில வச்சுக்கிட்டு கிரிக்கெட் மேட்ச் டிவிக்கு முன்னாடி உட்காந்து கிரிக்கெட் மேட்ச் இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்துக்கிட்டு சினிமா சீன்ஸ் இருக்கா தொலைக்காட்சி இல்லைன்னா இதுல வந்து ரீல்ஸ் போட்டு இப்படி பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏங்க வாங்க சாமி கும்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டா அப்பதான் பாத்ரூம் போடுவாங்க குளிக்கிறது. பாருங்க நடுவர்களே, நான் வந்து பொய்யே சொல்லல, குளிப்பேன். அதுக்கப்புறம் வருவாங்க, சூடம் கொடுத்துவாங்க, தேங்காய் உடைப்பாங்க, சூடம் சொல்றதெல்லாம் செய்வாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா மனசெல்லாம் எங்க இருக்கும்? அந்த டிவி நிகழ்ச்சியை பாதியில் விட்டுட்டு வந்துட்டோமே, அது என்ன ஆச்சு அப்படின்னு இருக்கும். இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அகத்தியர் சொல்கிறார், கர்மத்தால் வருகின்ற துன்பம் யாவும் தர்மத்தால் தீர வழியுண்டு. ஆயினும் சில கர்மாக்களை அனுபவித்தே கழிக்க வேண்டும், சில கர்மாக்களை அனுபவித்தே கழிக்க வேண்டும் என்று நாங்க பெண்கள் இந்த மாதிரி கர்மாக்களை நாங்க அனுபவிச்சே கழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான், முடிச்சுட்டு இந்த இப்போ அந்த கர்மாக்களை இந்த கர்மாக்களை அவங்கள இப்ப எல்லாம் முடிச்சிடுறேன். ஆனா அந்த ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு இல்லையா, கடுகு பொட்டலம், அது மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். கடுகு பொட்டலம்னு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். மனுஷ மனம் கடுகு பொட்டலம் போல, கடுகு பொட்டலம் கட்டி இருந்தா கேட்கும் மனுஷ மனம். நீங்க நினைக்கிற பிளாஸ்டிக் கவர் இல்ல, பொட்டலம் பேப்பர்ல, அந்த பொட்டலம் கிழிஞ்சு கடுகு நாலாபுரம் சிதறி ஓடிச்சுன்னா அது ஒண்ணு சேர்க்கிறது ரொம்ப சிரமம். அதே போல பல விஷயத்துல மனசை சிதற விட்டுட்டு என்ன பேசனே தெரியாம முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதைத்தான் சொன்னேன், நான் அவங்க பாக்குறப்ப எனக்கு அப்படி தோணுச்சு, கடுகு பொட்டல மாதிரி. ஆரம்பத்துல சொன்னேன், ஆன்மீகம் வரும், எல்லாருக்கும் வரும், ஆனா அதுல மன உறுதி யாருக்கு இருக்கு? பெண்களுக்கு தான் என்று ஆன்மீகத்தில் மன உறுதி மிஞ்சி நிற்பவர்கள் பெண்களே என்று தீர்ப்பளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன் நடுவர் அவர்களே. நன்றி, வணக்கம். அருமையம்மா, அழகா வந்து தலைமைங்கிறதால கொஞ்சம் நேரம் கூடுதலாக பேசுறதுக்கு அனுமதிச்சிருக்கிறோம். மற்றவர்களுக்கெல்லாம் வந்து 5 மணித்துளிகளுக்கு முன்பே நீங்கள் முடித்தா சிறப்பு. ஏன்னா நம்ம பேசி முடித்ததுக்கப்புறம் இறைவனுக்கு திருக்கல்யாணம் இருக்குது, நம்மளால் அவர் வந்து காக்க வைக்கலாம் போடாது. அதனால் மற்றவர்கள் வந்து 5 நிமிடத்துக்குள்ளேயே வந்து முடிச்சிருங்க. நிறைய கருத்துக்களை கண்களை மட்டும்தான் கொடுத்தார், தன்னுடைய இளை